ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரேக்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். ரேக்னா ரிட்ரைவல் ஆகுமென்டட் ஜெனரேஷன் அப்படின்னா என்னன்னா, ம் எல்எல்எம்க்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன ஃபீட் பண்ணி, அ அதுக்கு ரிலவென்ட்டான டேட்டாவ கொடுக்க வைக்கிற ஒரு டெக்னிக் தான். பேசிக்கா இது என்னென்ன யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சேட் பாட்டு, அ நாலேட்ஜ் பேஸ் நாலேட்ஜ் பேஸில query கேட்கறது, டாக்குமெண்ட்ட ஆன்சர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய யூஸ் கேஸஸ் இருக்குது. ஹவ் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எல்எல்எம் ஒர்க் ஆகும்னா, நம்ம நம்ம ஒரு கொஷின்ஸ் query கேட்போம். அது வந்து அம் அது வந்து எம்பர்டிங்ஸாக கன்வெர்ட் ஆகும் வித் எம்பர்டிங் மாடல். பேசிக்காக இப்போ நம்ம வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறோன்னா, அது வந்து டோக்கன்ஸாக கன்வெர்ட் ஆகும். மேபி ஒன் ஆர் 2 ஆர் 3 ஆர் கேரக்டர்ஸ். வாட் WHA அது ஒரு அது ஒரு டோக்கன். TH இது ஒரு டோக்கன். அந்த மாதிரி இது வந்து மாடலை பொறுத்து இந்த டோக்கன்ஸ் கிரியேஷன்ஸ் எல்லாம் மாறும். டோக்கன் கிரியேஷன் அல்காரிதம்ஸ் எல்லாம் மாறும். அப்படி டோக்கனாக கன்வெர்ட் ஆகிட்டு அது வந்து வெக்டர்ஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த வெக்டர்ஸ்ங்கிறது வந்து பேசிக்காக ஒரு நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் டோக்கன்ஸ். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்கோடிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த என்கோடட் டெக்ஸ்ட் வந்து எல்எல்எம்க்கு போகும். அதுக்கப்புறம் அது வந்து நியரஸ்ட் வெக்டர்ஸ் எல்எல்எம் எப்படி ஒர்க் ஆகுனா, அதுக்கு நியரஸ்ட் வெக்டர்ஸை ஃபைண்ட் பண்ணி அதெல்லாம் கம்பைன் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். அது கொடுக்கறதும் அது நமக்கு வந்து வெக்டர்ஸாக தான் கொடுக்கும், நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக. தென் அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுவாங்க, டீகோடிங் ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஹியூமன் ரீடபுளாக கிடைக்கும். இதுக்கு இன்பிட்வீனில் ரேக் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து சிமிலர் டாக்குமெண்ட் சங்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிமிலர் டேட்டா டாக்குமெண்ட்ஸுங்க சொல்லியிருக்கிறது வந்து பேசிக்காக சிமிலர் டேட்டா. இப்போ வந்து வெக்டர்ஸாக மாறுதில்ல, இது வந்து வெக்டர்ஸாக இருக்கும். வெக்டர் சர்ச் பண்ணுவோம். பேசிக்காக கொசைன் சிமிலாரிட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு வெக்டர்ஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொசைன் சிமிலாரிட்டி. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை யூஸ் பண்ணி எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் மோர் ரெலவெண்ட்டாக இருக்குது நம்ம query பண்ணுறோம்ல, அதுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கிறத வச்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் பில்ட் பண்ணுவாங்க. நம்ம query கேட்குறோம், அதுக்கு ரெலவெண்ட்டான டாக்குமெண்ட்ஸு இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எல்எல்எம்க்கு அனுப்புவாங்க. அப்போ தான் அது வந்து அதில் வந்து ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இந்த டெமோவுக்கு வந்து நான் வந்து ஜெமினி ஏபிஐ யூஸ் பண்ணுறேன். கூகுள் ஜென்ரேட்டிவ் ஏஐ இம்போர்ட் பண்ணிப்போம் அதெல்லாம் நெசசரி லைப்ரரிஸ். ஓகே நம்ம எப்படி ஏஐ ஸ்டுடியோ google.com போய்க்கங்க. நம்ம ஏபிஐக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது ஃப்ரீயாக அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஐயாக்கரை கொடுத்தோம். ஓகே, கூகுள் ஏஐ ஸ்டுடியோ போயிட்டீங்களா? இப்போ வந்து ஏபிஐ கீ இதுக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரீ ட்ரை யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிரியேட் அ ஜெமினி ஏபிஐ கீ. கிரியேட் கீ. ஓகே, யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எம்பர்டிங் மாடல்ஸ் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, ஜெமினி எம்பர்டிங் மாடல் அண்ட் தென் ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல். ரெண்டுமே ஃப்ரீ டயரு. இதை யூஸ் பண்ண போகிறேன். கான்ஃபிகர் பண்ணிப்போம். ஓகே, கான்ஃபிகர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் நாலேஜ் பேஸிக்கலாக டேட்டா
இது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து இங்கே நான் வந்து லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது மேபி பிடிஎஃப்ஸாக இருக்கலாம், பிடிஎஃப்பில் query பண்ணுறதுக்கு டேட்டா பேஸாக இருக்கலாம், வெக்டார் டிபிஸ் நிறைய இருக்குது, வெக்டார் டிபிஸ் அதெல்லாம் இருக்கலாம், இல்லைனா வெப்சைட்ஸாக இருக்கலாம், வெப்சைட் வச்சு query பண்ணுறது. இது எல்லாமே பேசிக்காகவே நாலேஜ் பேஸ் தான். ஓகேங்களா? நான் சாம்பிளுக்கு வந்து ஒரு 3 டாபிக்ஸ்லேருந்து சும்மா கொஞ்சம் டேட்டா எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஸ்பேஸு, பர்ட் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி, ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் பற்றி, அதை பற்றிலாம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஒரு ஒவ்வொன்றுலேயே சாம்பிளுக்கு ஒரு 5 டாக்குமெண்ட்ஸு எடுத்து டிக்ஷனரிஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து எம்பெடிங் டாக்குமெண்ட்ஸாக மாத்திரம் வெக்டர்ஸாக க்ரியேட் பண்ணுறோம். பேசிக்கலி வெக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, லைக் திஸ் டைமென்ஷன்ஸ் வித் நம்பர்ஸ். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். நம்ம சொன்ன மேலே கொசைன் சிமிலாரிட்டி கண்டுபிடிப்போம். அதோட ஃபார்முலா பேசிக்கலாக இந்த வெக்டர்ஸ்க்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வச்சு பேசிக்கலாக ஒரு எல்எல்எம்னு ஒரு ரூம் மாதிரி நினச்சிக்கோங்களேன். அதில் வந்து நிறைய பலூன்ஸ் இருக்குன்னா, ஒரு பலூனுக்கும் இன்னொரு பலூனுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அது ஒவ்வொரு பலூனும் ஒவ்வொரு டோக்கன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. டோக்கன்ஸ் ஆர் வேர்ட்ஸ். அதுக்கு டெய்லியில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் இந்த க்ளோசஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகி அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து எம்பர்ட் டெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு எழுதியிருக்கேன்னா, எம்பர்ட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து எம்பர்டிங்ஸை மாற்றுறதுக்கு, அண்ட் தென் கொசைன் சிமிலாரிட்டி பிட்வீன் தி வெக்டர்ஸ் கண்டுபிடிக்க. ஓகேங்களா? இப்போ வந்து ரெட்ரைவ் எதுக்குன்னா, இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, டாக்குமெண்ட்ஸை எம்பர்ட் பண்ணி அதுக்கு கொசைன் சிமிலாரிட்டி கண்டுபிடிச்சி டாப் 3 டாக்குமெண்ட்ஸை வந்து ஃபெச் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதுக்கோசரம் தான். ஓகேங்களா? ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது வந்து எம்பர்டிங்ஸாக கன்வெர்ட் ஆகணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து டேட்டா கம்மியாக இருக்கலாம், டக்குன்னு ஆகிடுச்சு. இப்போ நிறைய டேட்டா இருக்குன்னா உங்களுக்கு எம்பர்டிங்ஸாக கன்வெர்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ரேக் பைப்லைன் டிரான்ஸ்பரண்ட்டாக எப்படி இருக்குன்னா, பேசிக்கலாக நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இருக்கும். நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிலவெண்ட்டாக ஃபெச் பண்ணோம், கொசைன் சிமிலாரிட்டி வச்சு அப்படிங்கிற அந்த டேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராம்ப்ட் பண்ணியிருப்போம், வேறு ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் ஒன்லி ஆன்சர் திஸ் கான்டாக்ட்ஸ் பிலோ. சப்போஸ் இந்த கான்டாக்ட்ஸில் வந்து டேட்டா இல்லைன்னா ஐ டோன்ட் நோ லைக் தட் ரிப்ளை பண்ண காட் ரீல்ஸ்லாம் போட்டிருப்போம். ஓகேங்களா? இப்போ இது வந்து ரேக் query பில்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்னல, இந்த மாதிரி ஒரு query பில்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெட்ரைவ் பண்ணோம். ரெட்ரைவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோம். அதுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய அந்த யுவர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டண்ட் ஆன்சர் ஒன்லி இந்த கொஷின்ஸ் ப்ரொவைடட் பிலோ. இஃப் த கான்டாக்ட் டஸ் நாட் கண்டைன் எனஃப் இன்ஃபர்மேஷன் டு ஆன்சர், சே ஐ டோன்ட் நோ அபவுட் இன்ஃபர்மேஷன் இன் மை நாலேஜ் பேஸ். இந்த மாதிரி சொல்லிடுறோம். இந்த கான்டெக்ஸ்ட்டு தான் நமக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸு. கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன கொஷின்ஸ் கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து இங்கே அப்பண்ட் ஆயிரும். இதுதான் அந்த query பில்டரு. ஓகேங்களா? தென் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நம்ம கொஷின்ஸ் கேட்குறோம். When did the humans first landed on the moon? Who are the astronauts? அப்படின்னு கேட்குறோம். ஓகே, நான் வந்து எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும். நான் உங்களுக்கு என்னென்னு காட்டுறதுக்கோசரம் ரெட்ரைவ் டாக்குமெண்ட்ஸு இது 2 அப்போலோ 11 மிஷின் இது வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது. சிமிலாரிட்டி ஸ்கோர் வந்து 91%. அதை விட நாசா இந்த டாக்குமெண்ட் வந்து 82% சிமிலாரிட்டி இருக்குது. இந்த டாக்குமெண்ட் வந்து 17% சிமிலாரிட்டி இருக்குது. இந்த மாதிரி டாப் 3 டாக்குமெண்ட்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கிறத எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து யாரோ ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த query பில்ட் பண்ணுறது வந்து query ப்ராம்ப்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்கு. கான்டெக்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட்ஸு கொஷின் இது வந்து எல்எல்எம்க்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். எல்எல்எம்மோட ரெஸ்பான்ஸ் என்னென்னா, ஹியூமன்ஸ் ஃபர்ஸ்ட் லேண்டட் ஆன் த மூன் ஆன் June 20. ஓகே, அது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கு அதிலேருந்து. ஓகே, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மேபி நான் இந்த நோட் புக்கோடைய லிங்க் உங்களுக்கு
டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேக் ரேக் எதுக்கு வேணும்? ரேக் இல்லாமல் இது பண்ணலாமே அப்படின்னு நினைப்பீங்க. எல்எல்எம்க்கு வந்து ஹாலுசினேஷன் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு தெரியலனா அது ஹாலுசினேட் ஆகி தப்பாக ஆன்சர் சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு GPT-3 மாடல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கிட்ட வந்து நீங்கள் 2006 ஐபிஎல்ல யார் ஜெயிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் தெரியாது. அதுக்கு வந்து அதுக்கு பதிலாக ஒன்று தெரியாதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஹாலுசினேட் ஆகி வேறு ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அவசரம் தான் இந்த கார்ட் ரெயில்ஸ் போட்டு, அதாவது உனக்கு வந்து இந்த கான்டெக்ஸ்டில் வந்து எதுவும் தெரியலைன்னா நீ வந்து ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லு, அந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி குவரி ப்ராம்ப்டை பில்ட் பண்ணுறோம். Without RAG, LLM answers from the training data. It may give generic or slightly incorrect answers. You do not have visibility into the sources also. ஓகே, உங்களுக்கு எல்எல்எம் ரேக்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பேசிக்கலாக ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் நான் சொல்லியிருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் நம்ம வந்து எல்எல்எம் யூஸ் பண்ணி இப்படி ரேக் யூஸ் பண்ணி இப்படி சேட்பாட் க்ரியேட் பண்ணுறது, இன்னும் எப்படி மல்டிபிள் யூஸ் கேஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இதில் ஏதாவது குவெரிஸ் இருந்தால், ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போயிருங்க.